அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 857வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப்போகின்றோம். இகல் என்பதற்கு பகை உணர்வை நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 857வது திருக்குறளுக்கு செல்வோம். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மன மாறுபாடு என்ற தீய அறிவினை உடையவர்கள் மேன்மை தரக்கூடிய மெய்ப்பொருளை அறிய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: மன மாறுபாடு என்ற தீய அறிவினை உடையவர்கள் மேன்மை தரக்கூடிய மெய்ப்பொருளை அறிய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் எப்பொழுதும் உண்மை பொருளை அறிந்து அதன் வழி நடப்போம். வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நன்றி.